இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான கேக் ரெசிபி. இது பேஷன் ஃப்ரூட் கேக்கு. இது ஒரு பேக்கரி ஸ்டைல் கேக் ரெசிபி தான். அதை விட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதில் ஆட் பண்ணாமல் தான் இந்த கேக் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் கேக்கு. பேஷன் ஃப்ரூட் உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணலாம். அது இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது வச்சும் இதை பண்ணலாம். ஆரஞ்சு அல்லது கிரேப்ஸு, பொமிக்ரானேட் அந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸுமே யூஸ் பண்ணலாம். இதே மெத்தடு ஃபாலோ பண்ணி இந்த கேக் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கேக்கு பண்ணுறதுக்காக நான் ஒரு 5 பேஷன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதுக்கு உள்ளாடி இருக்க பல்ப் எல்லாமே நம்ம எடுக்கணும். இப்போ இதுக்குள்ளாடி உள்ள பல்ப் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம அரித்து இதில் உள்ள ஜூஸை மட்டுமே தனியாக நம்ம எடுக்கணும். இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அரித்து எடுத்துங்க. இதில் கொஞ்சமாக நம்ம சீட்ஸ் ஆட் பண்ணால் போதும். ஃபுல்லும் சீட்ஸ் ஆட் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 2 டீஸ்பூன் போல் சீட்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு பேஷன் ஃப்ரூட்டு சிரப் பண்ணணும். 3/4 கப் அளவுக்கு இந்த ஜூஸ் இருக்குது. இப்போ ஒரு பேனில் 1/2 கப்பு சுகர் சேர்த்துட்டு 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இந்த பல்ப் ரொம்ப புளிப்பு தன்மையோடு தான் இருக்கும். ரொம்ப புளிப்பு டேஸ்ட் இது. அதுக்கு தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதும் நம்ம இந்த ஜூஸ் ஆட் பண்ணி அதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம். ஃபஸ்ட் இது ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ இந்த சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே மாற்றி வச்சிடலாம். இப்போ ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம எடுக்கலாம். ஒரு ட்ரை பவுலில் ஒரு ஸ்ட்ரைனரில் 1 கப்பு மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து 3 முறை அரிச்சு எடுக்கணும். அல்லது ஒரு முறை அரிச்சிட்டு ஃபுல்லும் கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இப்போ நான் ஒரு 8 இன்ச் ஹாட் ஷேப் பேன் எடுத்திருக்கேன். இதை ஆயில் க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ரவுண்டு பேனும் யூஸ் பண்ணலாம். இப்போ எக் ஒயிட்டும் யோக்கும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது இந்த கேக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். வால்யூமும் நல்லா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக் யோக்கு செப்பரேட் பண்ணுற மெத்தடு உங்களுக்கு ஏதாவது ஈஸியாக இருக்குன்னா அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் இப்படி தான் பண்ணுறது. ஆனால் எக் யோக்கு கொஞ்சமே இந்த எக் ஒயிட்டில் படக்கூடாது. இந்த எல்லோ கொஞ்சமே இந்த ஒயிட்டில் மிக்ஸ் ஆகாத அளவுக்கு நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இது ஃபாஸ்ட்டாக நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ இந்த யோக்கில் நம்ம கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அப்படியே மாற்றி வச்சிடலாம். இதை ஆட் பண்ணும்போது அந்த ஸ்மெல் உங்களுக்கு வராது. இப்போ எக் ஒயிட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை பீட்டர் ஹையில் வச்சு பீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பதஞ்சு ஃப்ளஃபியாக ஒயிட்டிஷ் கலரில் வரும். அதுக்கப்புறமா இதில் 3/4 கப்பு சுகரு, ஃபைன் சுகர் தான், பொடிச்ச சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் 1 கப் ஆட் பண்ணலாம். இது 3/4 கப்பு ஃபைன் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். இதில் ஸ்டிஃப் பீக்ஸ் வரும். அந்த அளவுக்கு இதை பீட் பண்ணி எடுக்கணும். இதுதான் இதோட டெக்ஸ்சரு. இந்த அளவுக்கு ஃப்ளஃபி ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த எக் யோக் 1 by 1 இதில் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு யோக்காக ஆட் பண்ணி பீட் பண்ணி நல்லா க்ரீமி டெக்ஸ்சராக வரது வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கணும். ஒரு யோக்கை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறம் அடுத்த யோக்கை ஆட் பண்ணலாம். இப்போ எக் யோக் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ இதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி க்ரீமியாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம பீட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வெட் இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது 1/4 கப்பு ஆயிலு, 1/4 கப்பு நம்ம இந்த பேஷன் ஃப்ரூட் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தது, கூடவே கொஞ்சமாக எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். பேஷன் ஃப்ரூட் கேக்குங்கிறதுனால கொஞ்சம் எல்லோ கலர் இருக்கட்டும்னு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம அரிச்சு வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து அந்த ஆயில் அண்டு பேஷன் ஃப்ரூட் ஜூஸோடு மிக்ஸ் பண்ணி வைக்கணும்.
இப்படி நம்ம கம்பைன் பண்ணி இந்த பேட்டரில் ஆட் பண்ணும்போது அந்த பேட்டர் வந்து தாழ்ந்து போகாது. இப்போ நம்ம அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த வெட் இன்க்ரீடியண்ட் ரெண்டையுமே ஆல்டர்னேட்டாக இதில் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கணும். ஸ்பேட்டில் அல்லது விஸ்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லோவாக ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். நான் வீடியோவில் கொஞ்சம் ஸ்பீடாக தான் காட்டுறேன், நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். இது ரெண்டையுமே மாற்றி மாற்றி ஆட் பண்ணி ஃபுல்லும் கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இது ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த பேட்டர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக அப்படி பொங்கி நிற்கிதுன்னு. இதான் ஒரு பர்ஃபெக்டான கேக்கு பேட்ரு. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சாக்லேட் கேக்கு, வெண்ணிலா கேக்கு எது வேணாலுமே பண்ணலாம். அது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி பண்ணும்போது. நீங்கள் ஒரு ஹோம் பேக்கர் ஆகணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி கேக் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த பேனில் வந்து மாற்றி கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு ஸ்கூவர் அல்லது டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணி கொடுக்கணும். கீழே வரைக்கும் தாத்து இந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா இதில் ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். நம்ம டேப் மட்டும் பண்ணால் அது வந்து ரிமூவ் ஆகாது. உள்ளாடி வந்து ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம கேக் பேக் பண்ணதுக்கப்புறம். இப்போ இது பேக் பண்ணுறதுக்காக ஒரு பேன் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். அது 5 மினிட்ஸ் ஹையில் வச்சு ப்ரீஹீட் பண்ண பேனு. அதுக்குள்ளாடி இந்த கேக் டின் இறக்கி வச்சுட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். 30 மினிட்ஸுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் இதில் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1/4 கப்பு சுகரு, 3/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சது. இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேஷன் ஃப்ரூட் சிரப்பும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் நம்ம கேக்கு வெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சுகர் சிரப்பு. இப்போ விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணலாம். இந்த பிராண்டு தான் இப்போ எனக்கு அவைலபிளாக இருந்தது. இப்போ லாக்டவுன் ஆனதுனால நம்ம கேட்குற க்ரீம் எல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல. இப்போ கிடைக்கிறத தான் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதுவும் நல்லா டேஸ்டியாக தான் இருந்தது இந்த க்ரீமு. இதில் வந்து 1/2 கப்பு க்ரீம் ஆட் பண்ணி கொடுக்கணும். இந்த கேக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரோஸ் பண்ணுறதுக்கு 1/2 கப்பு கரெக்டாக வரும். இது நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது நம்ம பீட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரோஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம கேக்கு நல்லா பேக் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும் நான் சைடெல்லாம் கொஞ்சம் விட்டு வந்திருக்கு. ஸ்கோர் இன்சர்ட் பண்ணி பார்த்த பிறகு எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நம்ம கேக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஒயர் ரேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் எல்லாமே ரிமூவ் பண்ணி நல்லா ஆற விடணும். இந்த கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. இதை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ நம்ம கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கிளேஸ் ரெடி பண்ண போகிறோம். கிளேஸு, கேக் ஜெல் எது வேணாலும் சொல்லலாம். இதில் வந்து 1/4 கப்பு சுகரு, 1/2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் எடுத்து அதில் 1/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மாற்றி வைக்கணும். இந்த சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளோர் மிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்து நல்லா பாயில் பண்ண வைக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேஷன் ஃப்ரூட் சிரப்பில் இருந்து ஒரு 1/2 கப் இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது நல்ல ஒரு திக்னஸோடு வந்திருக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கூட திக்காகும். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கேக் மேலே அப்ளை பண்ணலாம். இதில் கொஞ்சமாக எல்லோ கலர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். கலர் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஸ்பாஞ்சை வந்து 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம கேக்கு ஃப்ரோஸ்டிங் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கேக் போர்டில் கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு கொடுக்கணும். இதில் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணி நல்லா வெட் பண்ணி கொடுக்கலாம். விப்பிங் க்ரீமை வந்து இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் எடுத்து இந்த பாஸ்கெட் வியூ நாசிலில் வந்து ஒரு பெரிய நாசில் வரும். அந்த நாசில் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சிலவங்க வந்து குவிக் ஐசிங் டிப் நாசில்னு ஒன்று உண்டு. அது வந்து இதை விட பெருசாக வரும். அது வேணாலும் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். இதை வச்சு ஃப்ரோஸ்டிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவனாக க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் வந்து பேஷன் ஃப்ரூட் சிரப்பு கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ செகண்ட் லேயர் கேக் வச்சுட்டு அதே ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம்.
இது மேலே நம்ம பேஷன் ஃப்ரூட் சிரப்பை அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனல் லேயர் கேக் வச்சு கொடுக்கலாம். இப்போ டாப்லேயும் சைட்லேயும் நம்ம கம்ப்ளீட்டாக க்ரீம் வச்சு கவர் பண்ணி கொடுக்கணும். இந்த ஹார்ட் ஷேப் அதனால இந்த ஷேப்பு கரெக்டாக வர்றது மாதிரி நம்ம இந்த ஸ்பாஞ்சஸ் வந்து அடுக்கும்போது கவனமாக பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த க்ரம்ப் எல்லாமே தெரியாமல் க்ரம் கோட்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு ரெண்டாவது நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். இந்த பேலட் நைஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா இடம் ஈவனாக இந்த க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த பேலட் நைஃப் மட்டுமே இருந்தாலுமே இந்த மாதிரி நமக்கு நீட்டாக ஃப்ரோஸ்டிங் பண்ண முடியும். இப்போ க்ரம் கோட்டிங் முடிஞ்சது. இதை ஃப்ரிட்ஜில் 30 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செகண்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணோன்னா ஃப்ரோஸ்டிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து செகண்ட் லேயர் க்ரீம் கொடுக்குறோம். சைட்ஸ்லையும் டாப்லையும் நல்லா ஈவனாக க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். கேக்கு ஃப்ரோஸ்டிங் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து நல்ல பொறுமையோடு நம்ம வந்து பேலட் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு வந்து கரெக்டான ஷார்ப் எட்ஜஸ் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். ஃப்ராஸ்டிங்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ சைட்ஸ் எல்லாமே நல்லா ஸ்மூதன் பண்ணி ஃபஸ்ட்டு கொடுக்கணும். இது வந்து ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் இருக்குன்னா அதை வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுது. இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கிளியராக ஸ்மூதன் பண்ணிவிட்டு க்ரீம் எங்கேயாவது படாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் கூட க்ரீம் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். சைட்ஸ் ரொம்ப நீட்டாகிடுச்சு. டாப்பில் வந்து இந்த சைட்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா க்ரீம் எல்லாமே நம்ம பேலட் நைஃப் வச்சு ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஒரு வாட்டி க்ரீம் ரிமூவ் பண்ணதும் அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற க்ரீம் எடுக்கணும். பேலட் நைஃபை வந்து க்ளீனாக யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே க்ரீம் ஓட்டிகிட்டு இருந்ததுன்னா மேலே வந்து திரும்பியும் அது வந்து மெஸ்ஸி ஆயிரும். இப்போ நம்ம ஃப்ராஸ்டிங் முடிஞ்சது. இந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வைக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜெல்லை வந்து பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து 1 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த கேக்கு. இப்போ இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி கம்ப்ளீட்டாக வேணும்னாலும் இதில் க்ளேஸ் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு சைட்ஸுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிசைன் மாதிரி கொடுக்குறேன். டெக்கரேஷன்ஸ் எல்லாமே நம்ம விருப்பத்துக்கு நம்ம இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஒன் சைடு மட்டும் இந்த க்ளேஸ் வந்து நான் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி கொடுத்துட்டு எக்ஸஸாக நம்ம கீழே இருந்தால் வடிஞ்சிருக்கிற ஜெல் எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த கேக்கை ஒரு 10 minutes கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அந்த ஜெல் வந்து செட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சைட்ஸில் பார்டர் வரைஞ்சி கொடுக்கலாம். க்ரீமில் வந்து கொஞ்சமாக எல்லோ கலர் ஆட் பண்ணி ஸ்டார் நாசில் யூஸ் பண்ணி இந்த பார்டர் வரைஞ்சி கொடுக்குறேன். டெக்கரேஷன்ஸ் வந்து உங்கள் விருப்பத்துக்கு எப்படி வேணாலுமே பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் சைடு தான் இந்த பார்டர் கொடுக்குறேன். மேலேயும் கீழேயும் இந்த பார்டர் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இப்போ டாப்பில் வந்து கொஞ்சம் ஃப்ளாரட்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு அது மேலே செரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நம்மளோட கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். இதை இப்படியே பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கிளேசிங் ஜெல் வச்சு கொஞ்சம் ட்ராப்ஸ் போட்டுட்டு அப்புறமா சில்வர் பால்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேக் ரெசிபி நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.